ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த்ரூ சேனல். நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பூசணிக்காய் அல்வா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொலாபுரி அம்மன் கோயிலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸான பூசணிக்காய் எடுத்திருக்கேன். உங்கள் ஊரில் இந்த காய்க்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பூசணிக்காவை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 பொருள் இருந்தாவே போதும். நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வா செஞ்சு பார்க்கலாம் உங்கள் வீட்டில். இப்போ நம்ம அந்த மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்க விதைகள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் காய் துருவம்ல கேரட்டு அந்த துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாம். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காயில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம இப்படி ஒரு டைம் கையில் பிடிச்சி பார்த்துட்டு அந்த தண்ணியெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்து செய்யலாம். அப்படி சேர்த்து செஞ்சோன்னா நம்ம குக் பண்ணி எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் டீ சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அளந்து வச்ச பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை டம்ளர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு கூடவோ குறைச்சோ சேர்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேனலில் ட்ராவலிங் அண்டு குக்கிங் ரிலேட்டட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பூசணிக்காவை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேசரி பவுடருக்கு தான் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நான் அந்த கேசரி பவுடரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கினேன். உங்களுக்கு கேசரி பவுடர் சேர்க்கறதுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. கலர் நீங்கள் இந்த கலர் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா ட்ரையாக வேகணும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரையாக வெந்துடுச்சு. நான் இன்னைக்கு 1 டம்ளர் பூசணிக்காய் எடுத்தேன், அதனால நான் 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம 1 டம்ளர் பூசணிக்காய் எடுத்தாலும் அது நல்லா குக்காயும் வந்தால் கொஞ்சமாக தான் இருக்கும். 1/2 டம்ளர் சர்க்கரையே கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3 டம்ளர் 4 டம்ளர் பூசணிக்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. இப்போ ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ட்ரையாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அல்வா ரெடி. பார்க்குறப்ப அப்படியே சாப்பிடணும் போல உங்களுக்கு தோணுதில்லை? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக வந்துச்சா இல்லைன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.